ஸோ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் டிவிகே லீடர் விஜய் அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஈவன் அவரே கூட இதை எதிர்பார்த்துருப்பாருன்னு தெரில. என்னென்னா ஏப்ரல் 20 அன்னைக்கு அவரோட டிவோர்ஸ் கேஸ் இஷ்யூ வந்து கோர்ட்டில் ஹியரிங்க்கு வர சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காண்டி மக்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட அப்டேட் என்னவாக இருக்கும், என்ன சொல்லுவாங்கன்ற விஷயத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவருக்கு அகேன்ஸ்டாக வேற ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் 2 தொகுதியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஒன்று சென்னை பெரம்பூர், இன்னொன்று திருச்சி ஈஸ்ட். ஸோ மார்ச் 30 அன்னைக்கு எல்லா கட்சியிலிருந்தும் இந்த வேட்பாளர் மனு தாக்குதல் செஞ்சாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து தான் இந்த பிரச்சனையே. ஸோ அந்த வேட்பாளர் மனு தாக்குதல் செய்யும் போது இந்த சொத்து மதிப்புலாம் கணக்கீடுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி விஜய் வந்து பெரம்பூரில் காட்டின சொத்து மதிப்பு வந்து 115.13 கோடி. ஸோ திருச்சி ஈஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ அங்கே அவர் காட்டின சொத்து மதிப்பு 220.15 கோடி. ஸோ இந்த ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணது யாருன்னா சென்னையை சார்ந்த வி விக்னேஷ் அப்படின்ற ஒரு பர்சன். அவர் என்ன சொல்றாருன்னா ஹை வேல்யூ அசெட் ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டிருக்கு, அதை அவங்க வாண்டடாக மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதனால பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப், ஃபண்ட் ரோட்டிங், இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கவுன்சிலிங், அதாவது ஏதோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை அவங்க வாண்டடாக மறைக்க பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த டிக்ளரேஷனில் இருக்க டிஃபரன்ஸ் சாதாரண ஒரு கிளரிக்கல் எரர் ஒரு கால்குலேட்டிங் மிஸ்டேக்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லி பெட்டிஷனர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் சைட்லேருந்து அவர் மெயினாக எடுத்து வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, இந்த அஃபிடேவிட்ஸ்லாம் ஃபால்ஸாக இருக்கலாம், அவர் அதில் ஃபில் பண்ணியிருந்த கார்பரேட் ஃபில்லிங்ஸ்லாம் இன்அக்யூரேட்டாக இருக்கலாம். இது ரெண்டில் எது நடந்திருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க வேணும்ன்ட்டு அவர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த இர்ரெகுலாரிட்டிஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கான்சிக்வன்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் அஃபிடேவிட்ஸ் ஃபால்ஸ் டிக்ளரேஷன் அவர் மறைச்சிருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கிரிமினல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகலாம். அதாவது ஃபைன் இல்லை சிறை தண்டனை கூட வரலாம். அது கூட சேர்த்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 படி டிஸ்குவாலிஃபிகேஷன் கூட ஆகலாம். ஸோ ஒருவேளை விஜய் தப்பாக கணக்கு காட்டியிருந்தாரு அப்படின்னா இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற தகுதியை இழந்துருவார். இதுதான் அதுக்கான அர்த்தம். ஸோ இந்த கேஸை கோர்ட் விசாரிக்கிறப்போ அஃபிடேவிட்டில் 100 கோடிக்கு மேலே டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது ஒரு விதிமீறல்னும் 100 கோடிக்கு மேலே அமௌண்ட் இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணலனும் லைவ் லா இன்ஃபர்மேஷனில் கோர்ட் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் SA தர்மதிகாரி அண்ட் G அருள்முருகன் இவங்க 2 பேரோட டிஸ்கஷனில் விஜய்க்கு நோட்டீஸ் சென்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ், ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்டு விஜய் போட்டுவிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி ஈஸ்ட் கான்சிக்வன்சஸோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கும் நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெட்டிஷனர் வி விக்னேஷ் சொன்ன மாதிரி கோர்ட் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ பெரம்பூர் மற்றும் திருச்சி ஈஸ்ட்டில் விஜய் ரிஜிஸ்டர் பண்ண அந்த அஃபிடேவிட்ஸோட அந்த சொத்து மதிப்பு டீட்டெயில்ஸில் கன்சிஸ்டுவன்சிஸ்க்கு எதிராக நிறையா முரண் இருக்கிற மாதிரி இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் லீகல் சைடில் நடந்துக்கிட்டு இருக்கப்போ மக்கள் ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வி விக்னேஷ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பொய்யானது. ஆக்சுவலாக அதெல்லாம் பழைய அஃபிடேவிட்ஸ். இப்போது புதுசுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் அவர் கன்ஃபியூஸ் ஆகி அவரே போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு டீட்டெயில்ஸை கூட கிராஸ் செக் பண்ணாமல் கோர்ட் வந்து ஐடிக்கும் ECIக்கும் வந்து நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி இருக்குன்னு தெரிலன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் அந்த அஃபிடேவிட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெரம்பூர் தொகுதியிலும் சரி திருச்சி ஈஸ்ட்லையும் சரி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி சொத்து கணக்கு தான் இருக்குன்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றதுன்னு தெரில. இது லீகலாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இதை தொடர்ந்து டிவிகே கேண்டிடேட் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறப்போ இந்த வி விக்னேஷ் அப்படின்ற பர்சன் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பொய்யானது. ஆக்சுவலாக தேர்தல் நெருங்கி வர இந்த நேரத்தில் இப்படி பொய்யான நியூஸ் எல்லாம் வந்து மீடியா பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால எப்படி மக்களுக்கு மீடியா மேலே நம்பிக்கை வரும்? ஸோ அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் தொகுதியில் வந்து 1 கோடி ரூபாய் பணத்தை வந்து போலீஸ் கைப்பற்றிருக்கிறாங்க. அந்த நியூஸ் இவர் கேள்விப்பட்டக்கப்புறம் இன்னொரு தகவலும் வருது. என்னன்னா 50 லட்ச ரூபாய் மட்டும் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து FIR போட போகிறதான்ற தகவல் இவருக்கு சேர்ந்துருது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் உடனே அங்கே கிளம்பி போயிருக்காரு. அங்கே கிளம்பி போயிட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்குலாம் ஃபோன் பண்ணி அங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் கால் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த நியூஸ் கேட்டு. ஸோ கலெக்டர், கமிஷனர் எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் மொத்தமாக 1 கோடி ரூபாய் FIR போட்டு கேஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வர்ற வரைக்கும் இவர் கால் பண்ணி ரிப்போர்ட்டுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னார்ல, அவங்க யாருமே அங்கே வரவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெலாம் முன்னாடி வந்து நின்று அந்த கேஸை யாருமே எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பொய்யான நியூஸை மட்டும் வந்தோடனே இப்படி இதை பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ DMK என்ன சொன்னாலும் அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இந்த ப்ரெஸ் பீப்புளெலாம் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அஃபிடேவிட்டில் தவறான தகவலோடு வந்துருச்சு. இந்த டிஃப்ரென்ஸை அவங்க தவறான தகவலோடு அந்த விக்னேஷ்ன்ற ஒரு நபர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. நிறைய செய்தி நிறுவனங்கள் அந்த அஃபிடேவிட்டை என்னென்னு பார்க்காம, அதாவது அந்த ரிட் பெட்டிஷனை என்னென்னு பார்க்காம நிறைய பேர் வந்து சொத்து மறைக்கப்பட்டதா அப்படிலாம் வந்து நிறைய கார்டு போட்டிருக்கீங்க. இது கண்டிப்பாக வந்து தேர்தல் சமயத்தில் தவறான தகவலை, பொய் செய்தியை திமுக என்ன சொல்கிறாங்களோ அதையே செய்தி நிறுவனங்கள் பரப்புற மாதிரி இருக்குது. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய் வந்து திருப்பரங்குன்றம் ஸ்டேஷனில் பிடிபட்டுச்சு. அதை எங்களுக்கு வந்து தகவல் படி 1 கோடி ரூபாய் வந்து அங்கே பிடிபட்டது.
ஆனால் அதற்கப்புறம் 50 லட்சம் ரூபாய் மட்டும் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு வரப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட தகவல் வந்துச்சு. அந்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் போகிற வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நாங்கள் போய் அங்கே நின்று எலெக்ஷன் கமிஷனுக்கு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் செய்தி நிறுவனங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வச்சு, அப்புறம் கமிஷனர், கலெக்டர் எல்லாருக்கும் சொல்லி, ஸோ இதெல்லாம் நடந்து முடிவு காலையில் வரை செய்தி நிறுவனங்கள் ஒரு செய்தி நிறுவனங்களோட செய்திகளை பதிவு செய்யவில்லை. ஸோ இந்த டாக் இன்னும் போயிட்டே தான் இருக்குது. இசிஐல இருந்து என்ன சொல்ல போகிறாங்க, விஜய் மேலே வச்சிருக்கிற இந்த ஒரு அஃபிடேவிட் கம்ப்ளைண்ட் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதோட சேர்த்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ் ஏப்ரல் 20 அன்னைக்கு கோர்ட்டுக்கு ஹியரிங் வருதுன்னு சொல்லி அந்த கேஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் பீப்புள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த ஃபால்ஸ் அஃபிடேவிட்ஸ் பிரச்சனை வந்து கிரியேட் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங்கோட அப்டேட் என்னென்னா, ஜூன் 13 அன்னைக்கு ஹியரிங்கை தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த கேஸ் ஒரு 4 தடவை கிட்டேயோ என்னமோ சொல்லி ஹியரிங் மாற்றி வச்சு தான் ஏப்ரல் 20 அன்னைக்கே வந்திருக்கு. ஸோ இப்போ அதை அகெயின் ஜூன் 13க்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ ஜூன் 13 தான் நமக்கு அதோட ஃபைனல் எண்ட் என்னன்றது தெரியும். ஸோ எலெக்ஷன் நெருங்க மக்கள் மத்தியில் நிறையா கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது அது இன்னமும் ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுது. நிறையா ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது, என்ன இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட அப்டேட் என்னன்றதை தொடர்ந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்க்கலாம். பாய்.